இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 516 பார்ட் 1. ஓபன் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காம்பல்ட்ல காட்டுறாங்க. அப்போ போவாவோட கப்பலை நோக்கி ஒரு பெரிய சைஸ் திமிங்கலம் ஒண்ணு வரும். எதுக்குன்னா ஜிம்பைய கூப்பிட்டு போறதுக்காக. அவன் லூஃபி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தான் கூட இருப்பேன்னு சொன்னான். அதே மாதிரி நம்ம பையலும் ரெக்கவர் ஆயிட்டான். இனி கிளம்ப வேண்டியதானே. லூஃபி வழக்கம் போல அவன் கிளம்பும் போது தேங்க்யூன்னு சொல்லுவானா. அவன் நீ சொல்லக்கூடாது, நான் தான் தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா லூஃபி மட்டும் அவனை வெளியே திறந்து உள்ளனா இந்நேரத்துக்கு அவனால தப்பிச்சு வெளியில வந்திருக்க முடியாது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜின்பைய காப்பாத்த சொல்லி அவன் கிட்ட கெஞ்சினானாமா. சோ அப்படி உயிரோட வாழ்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது, என்ன மன்னிச்சிருன்னு வேற சொல்லுவான். ஆனா லூஃபி என்ன சொல்லுவானா, இப்ப ஜின்பே மட்டும் அவன் கூட இல்லன்னா லூஃபியால அவ்வளவு தூரம் ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போய் அவங்க அண்ணனை காப்பாத்தி இருக்க முடியாது. அதனால அப்படியெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்கான்னு சொல்லி நார்மலா பேசுவான். சரி ஓகே, ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னா கண்டிப்பா நான் உனக்கு பண்ணுவேன். நான் உனக்காண்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல வெயிட் பண்ணுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட சட்டுப்புட்டுன்னு வந்து சேருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க போவாவை காட்டுவாங்க. அவளுக்கு லூஃபி மறுபடியும் பழையபடி எந்திரிச்சு வந்ததை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட சாகர கண்டிஷன்ல வந்தான். ஆனா இப்போ சிரிச்சுக்கிட்டு வழக்கம் போல இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே இவ ரசிச்சு போத்துன்னு விழுவா. ஐயோ என்னாச்சு ஹன்காக்கு, நார்மலா இருக்கியாமா? தலையில விண்கல் வந்து ஒண்ணு அடிக்கலையே என்ன. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்பா. சரி ரைட், நாங்க எங்களோட ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போனோம். சாட்டு போட்டு எங்களை கொண்டு போய் விடுன்னு சொன்ன உடனே அவ ஆளு கிட்ட கப்பலை ருஸ்கைனாக்கு திருப்புங்கன்னு சொல்லுவா. ஓகே பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு சல்லுன்னு கிளம்புவாங்க. இது ஆக்சுவலா மெய்டன் ஐலாண்டுக்கு நார்த் வெஸ்ட்ல இருக்க ஒரு டெசர்ட் ஐலாண்டு, பேரு ருஸ்கைனா. இந்த ஐலாண்டை தான் ரெய்லி ட்ரைனிங் கண்டி சூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. சொல்ல போனா வருஷத்துக்கு 48 சீசன்ஸ் வரும் இந்த ஐலாண்ட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், வாரம் வாரம் சீசன் மாறிட்டே இருக்கும். அதாவது இந்த வாரம் மழை பெஞ்சா அடுத்த வாரம் சில்லுன்னு வெயில் அடிக்கும். ஐ மீன் சுல்லுன்னு வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் சில்லுன்னு புயல் அடிக்கும். இப்படி இந்த ஐலாண்டே கொடூரமா தான் இருக்கும். லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. பய பார்க்காத காடா மலையா ஐலாண்டா, அதனால ஒரு கை பார்த்தலான்னு சந்தோஷமா லுக்கு விடுவான். போவா என்ன சொல்லுவா, அவளோட மெய்டன் ஐலாண்ட்ல இருந்து லூஃபிக்காக டெய்லியும் சாப்பாடு கொண்டு வருவானாமா. ஏன்னா இவளோட ஐலாண்டோ இந்த ஐலாண்டோ ரொம்ப பக்கம் தான். அவனுக்கு என்ன சந்தோஷம், சோறு கிடைக்க போகுதுன்னு ஒண்ணு. அவன் நீ கேட்கறத விட நான் 10 டைம் அதிகமா கொண்டு வருவேன்னு சொல்லுவா. அதுல வேற அதெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவாளா. கிளவிதான் பார்த்துட்டு நீ என்ன இளவு வேணாலும் பண்ணித்தோல, ஆனா அந்த வெக்க மட்டும் படாத அந்த கருமத்தை தாங்க முடியல. அதான் முன்னாடியே மேரேஜ் ஆயிருச்சுன்னு சொன்னில, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வெட்டி பில்டப் பண்ணலான்னு பச்சை பச்சையா திட்டும். ரெய்லி தெளிவா சொல்லிடுவான், அன்காக் அந்த மாதிரிலாம் சாப்பாடு எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு. அப்படி அவ மட்டும் பண்ணானா அது லூஃபியோட ட்ரைனிங்க ஸ்பாயில் பண்ணும். அது மட்டும் இல்லாம லூஃபி இங்க கடுமையான ட்ரைனிங்ல இருக்க போறான். எந்த ஒரு பொண்ணுமே இந்த ஐலாண்டுக்குள்ள அலவுட் இல்ல, புரிஞ்சதா அப்படின்னு சொன்னோனையே கொல்ல காண்டாயி நம்ம ரெய்லியோட மூக்க பிடிச்சே, யோ இந்த மாதிரி ரூல்ஸ் போட உனக்கு யாரு முதல்ல பர்மிஷன் கொடுத்தா? டெல்மியா கிளவா யாரு கொடுத்தா? ஏதாச்சும் எசக புசகா பேசிட்டு இருந்த உன்னைய கல்லா மாத்திருவேன்பா. ஆக்சுவலா ரெய்லி என்ன சொல்லுவாருன்னா, லூஃபி இப்ப வந்திருக்கிறது ட்ரைனிங்காக. அங்க அவனுக்கு தங்கறதுக்கு திங்கறதுக்குன்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிட்டா அவனால எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது. இங்க காடுகள்ல மலைகள்ல ரிவர்கள்ல கடல்கள்ல என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் சாப்பிட்டுக்கணும். அப்பதான் கஷ்டப்பட்டு அவனும் பழகுவான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வாழ முடியலன்னா அவங்க எப்படி ஒரு நல்ல பைரட்டா இருக்க முடியும்? இது எல்லாமே லூஃபியோட ஃபியூச்சர் பெனிஃபிட் காண்டி தான் புரிஞ்சுக்கன்னு சொல்லுவாரா. அவ்வளவு நேரம் காண்டா இருந்தவ லூஃபியோட நல்லதுக்குதான்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆயிருவா. மொத்தத்துல அவனுக்கு நல்லதுன்னா அதுக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு அவ தயார். ஆனா அவளுக்கு லைட்டா பீதியாகும். ஏன்னா இந்த ஐலாண்டு ஒன்னும் மத்த ஐலாண்டுங்க மாதிரி சாதாரண ஐலாண்டு இல்ல, பயங்கர டேஞ்சரான ஐலாண்டு. அதனால அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பீதியாவா. அதுதானே ஒரு நல்ல ட்ரைனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே அவனுக்கு நல்லது பண்ணு நினைச்சினா அவனுக்காண்டி ப்ரே பண்ணு, மத்த எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு லூஃபியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த காட்டுக்குள்ள போவாரு. எல்லாம் லூஃபியை சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. நம்ம போயிலும் ஜாலியா பை பை சொல்லிட்டே போவான். ஆனா போவாக்கு மட்டும் தான் ரொம்பவும் கவலையா இருக்கும். மொத்தத்துல அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படியே உள்ள பொறுமையா போயிட்டு இருக்கும்போது ரெய்லி ஒரு மரத்தை காமிச்சு, இந்த மரத்தை நீ என்னைக்குமே மறந்துடாத, நல்லா மைண்ட்ல ஏத்தி வச்சுக்காம்பாரு. எவ்வளவு பெரிய பயங்கரமான பீஸ்டா இருந்தாலும் இந்த மரத்தை விட்டு தள்ளிதான் இருக்குமாமா. சொல்ல போனா இந்த ஐலாண்ட்லயே சேஃபான ஏரியா எதுன்னு கேட்டா இதுதான். ஆனா பாக்குறதுக்கு பெருசா ஒன்னும் இருந்த மாதிரி இருக்காது, செம காமெடியா இருக்கும். இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இந்த ஐலாண்ட்ல இருக்க 2 மனுஷங்க இவங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சொல்ல போனா இது கொடூரத்துக்கு பேர் போன ஒரு ஐலாண்டு. ரெய்லிக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட்ல ஒரு பெரிய கண்ட்ரி ஒன்னு இருந்துச்சு. இருந்து என்ன பிரயோஜனம், மனுஷங்களால இங்க சர்வை பண்ண முடியல. பல பேர் செத்து போனாங்க, சில பேர் ஓடி போயிட்டாங்க. சோ அப்படி கெட்டப்பட்ட பில்டிங்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி முத்தி காட்டுவாங்க. கொஞ்சம் அந்தல சிந்தலையாகி போய் தான் கிடக்கும். சொல்ல போனா இங்க ஒரு பேர்டு கூட நிம்மதியா பார்க்க முடியல, சல்லுன்னு ஏதோ ஒண்ணு வந்து கவிட்டு போயிடும். அப்படி ஒரு கொடூரமான ஐலாண்டு. இத பார்த்துட்டு நம்ம பையன் லைட்டா வாச்சு ஜர்காவான்னு பார்த்தா அவன் என்ஜாய் பண்ணுவான். வா ஒரு சூப்பரான அட்வென்ச்சருக்கு நான் வந்துட்டேன்னு. அந்த டைம் ரெய்லி அப்படியே கண்ண மூடுவாரு. அவரால் அங்க இருக்க ஆபத்துகள் எல்லாத்தையுமே நல்லாவே உணர முடியுது. அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்குது ஐலாண்டு. ரெய்லி சென்ஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஐலாண்ட்ல பீஸ்டுங்க இருக்குதுங்க. சொல்ல போனா லூஃபியோட கெப்பாசிட்டியை விட அதிகமா இருக்கிற பீஸ்டுங்க 500க்கும் மேல இங்க இருக்குது. அப்படி லூஃபி அது எல்லாத்திட்ட இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல அவன் ஸ்ட்ராங்
ஆகணும், இல்லன்னா நிம்மதியா தூங்கவே முடியாது. லூஃபிக்கு ஷாக் ஆயிரும். அது எப்படியா அதோட கவுண்ட் பவர்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிற, இதுவாடா இப்ப முக்கியம், நீ பவர் அட்டைன் பண்றதா நமக்கு முக்கியம், அதுல மட்டும் போக்கஸ் பண்ண பாரு. அதுல நம்ம பையன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹாக்கி பவர். இதை இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க இருக்க மரத்தை எல்லாத்தையும் உடைச்சு பிச்சுக்கிட்டு செவன்னு செவந்து போய் பயங்கரமான ஒரு யானை வந்து கத்திட்டு கிடக்கும். லூஃபி பார்த்துட்டு பதறுவான், ரெய்லி உங்க பின்னாடி பாருங்க பெரிய சைஸ்ல ஒண்ணு வந்துட்டு இருக்குதுன்னு. ஆனா அவரு கண்டுக்காம கேஷுவலா இவங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஹாக்கிங்கிறது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கிற மறைஞ்சு போன ஒரு சக்தி, அதை வெளியில கொண்டு வரணும்னா நமக்கு ட்ரைனிங் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது பின்னாடி வந்து நிக்கும். லூஃபி பதறி தள்ளுவான். அவர் அப்போ அதை நோட் பண்ணாம அந்த பவரை பத்தி தான் சொல்லுவாரு. அந்த பவரை யூஸ் பண்ணி மனுஷங்களா இருந்தாலும் சரி மத்தது எதுவா இருந்தாலும் சரி ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். சொல்ல போனா சில பேர் அப்படி ஒரு பவர் இருக்குன்னு அவங்க ரியலைஸே பண்ண மாட்டாங்க. உனக்கு ஏதாச்சும் அதுல டவுட் இருக்கா, அதை வச்சுதான் நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. அந்த யானை பின்னாடி விளையாடும் சுத்தும் அப்புறம் கத்தும், அதுக்கப்புறம் ஓங்கி அடிக்க வருமா. லூஃபி பார்த்துட்டு பார்த்து உங்களை அடிக்க வருதுப்பா சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம், அவர் அசைற மாதிரி இல்ல, வேற வழி இல்ல, நம்ம தான் இவரை காப்பாத்தணும்னு சொல்லி டப்புன்னு பையன் செகண்ட் கியர் எடுத்து பாஞ்சு போய் ஒரே அடி. கண்ணா பின்னான்னு கந்தலா இருக்கும்னு பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல, திருப்பி ஒரு அடி அடிக்கும். நம்ம பையன் திருச்சடிச்சு வந்து விழுவான். செகண்ட் கியர்லயே நம்மளால அடிச்சு தெரிய விட்டுருக்குன்னா அது ஜஸ்ட் ஸ்ட்ராங்கான எலிஃபண்ட் மட்டும் இல்ல, ரொம்பவும் ஃபாஸ்டான எலிஃபண்ட். ஏன்னா இவனோட வேகத்துக்கு ஈக்குவல் கொடுத்து அட்டாக் பண்ணிருக்குதுல. லூஃபி மறுபடியும் அட்டாக் பண்ண போவான். அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஹாக்கியில மொத்தம் 2 டைப் இருக்குது, அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த யானை அதோட நோஸை வச்சு என்னோட ரைட் சைடு அட்டாக் பண்ண வருது பாரு. கரெக்டா அந்த பக்கம் அட்டாக் பண்ணும், எஸ்கேப் ஆயிருவாரு. சொல்ல போனா அந்த அட்டாக்க முன்னாடியே இவரால அப்சர்வ் பண்ண முடியுது. இதுக்கு பேரு தான் அப்சர்வேஷன் ஹாக்கி. எப்படின்னா அந்த யானையை வச்சே நம்ம லூஃபிக்கு ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரெய்லியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அவரு கேஷுவலா ரைட் லெஃப்ட் ரைட்னு அசால்ட்டா எஸ்கேப் ஆவாரு. இந்த ஹாக்கியை மட்டும் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டா இன்விசிபிளா எங்கேயாச்சும் எனிமி மறைஞ்சிருந்தா கூட ஈஸியா சொல்ல முடியும். எப்படின்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்ன, அந்த மூவ்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆலான்னு எல்லாத்தையுமே பக்காவா சொல்லிடலாம் பாரு. அப்பதான் லூஃபிக்கே ஸ்ட்ரைக் ஆகும். இதே மாதிரி தானே போவாவோட சிஸ்டர் இவங்க கூட சண்டை போட்டா, அதாவது லூஃபி அடுத்து என்ன மூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆவா. அது மட்டும் இல்லாம ஸ்கை ஐலாண்டோட கடவுள்னு ஒரு லூசு பையன் தானே, அவனுமே இதே மாதிரி தான் எஸ்கேப் ஆயிருப்பான். என்ன அவன் அதுக்கு பேரு ஹாக்கின்னு சொல்லியிருக்க மாட்டான், மந்த்ரான்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா ஸ்கை ஐலாண்ட்ல ஸ்கைபியால எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்களாமா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாக்கி. ரெண்டாவதா இருக்கிறது ஆர்மமெண்ட் ஹாக்கி. இது எப்படின்னா இன்விசிபிள் ஆர்மரை நம்ம போட்டுக்கிட்ட மாதிரி. இத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யானை பாஞ்சு மிதிக்க வரும். லூஃபி பார்த்து பதறுவான். அந்த டைம் டப்புன்னு ஒரு திரும்பி அவரோட கையை வச்சு லைட்டா அப்படி தோட்டா மட்டும் தான் செய்வாரு. சொல்ல போனா தொற்றுக்க கூட மாட்டாரு. அதுக்குள்ளேயே அதுல இருந்து ஒரு பவர் வந்து அடிச்சு பொத்துன்னு விழும். இதை பார்த்துட்டு நம்ம லூஃபி ஆடி போயிருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அவன் உன்னை பார்த்திருந்தான்ல, அட சென்டமோரு இப்படித்தான் அட்டாக் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம போவாவோட சிஸ்டர்ல பெரிய சைஸ்ல இருந்தாலே அவளும் இதே மாதிரி அட்டாக் வச்சுதான் தடுத்திருப்பான். அப்ப அந்த யானையை காட்டுறாங்க பூனை மாதிரி படுத்து கிடந்து அழுதுகிட்டு இருக்கும். இவங்களோட ஹாக்கியோட பவர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இவங்க அஃபென்சிவ் பவரும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வாங்கியாண்டு நெத்தில சுண்டுவாரு. வலி தாங்க முடியாம கதறிட்டு நான் ரப்பர் பர்சன் எனக்கெல்லாம் வலிக்காதும்பான். ஆக்சுவலா இங்க தான் இந்த பவர்ல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்றவங்களை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லோகியா டைப் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க பாடி எல்லாமே அந்தந்த நேச்சருக்கு ஏத்த மாதிரியே மாறும். அக்கைனோ வந்து லாவாவா மாறுவான், ஸ்மோக்கர் வந்து புகையா மாறுவான், அவகிஜி ஐஸா மாறுவான், ஏன் இவங்க அண்ணன் ஏசு நெருப்பா மாறுவானே. சோ என்ன பவர் இருந்தாலும் இந்த ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சாங்கன்னா அவங்களால இந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்படித்தான் ரெய்லி கிசரு கூட சண்டை போட்டுருப்பாரு. அண்ட் இந்த ஹாக்கி பவரை வெப்பன்ஸுக்கு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உதாரணத்துக்கு அந்த குஜா ஆரோஸ் அவங்க யூஸ் பண்ண அம்பு எல்லாமே ஏதோ பெரிய சைஸ் கெனான வச்சு அடிச்ச மாதிரி இம்பாக்ட் கொடுத்துச்சுல்ல, அதுக்கு காரணம் இதான். சோ அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மமெண்ட் ஹாக்கி இதுதான் இருக்கிற 2 டைப் ஆஃப் ஹாக்கிஸ். ஆனா சில பல ரேரான பீப்புள் மட்டும் இன்னொரு டிஃபரெண்டான ஹாக்கியை யூஸ் பண்ண முடியும். அது என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த எலிஃபண்ட் செம்ம காண்டாயி வேகமா அவனை அட்டாக் பண்ண வருமா. ஜஸ்ட் திரும்பி ஒரு லுக் மட்டும் தான் விடுவாரு. அங்கேயே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே போத்துன்னு கீழே விழுந்துரும். லூஃபி பார்த்துட்டு ஆடி போயிருவான், அசந்து போயிருவான். ஏன்னா அந்த எலிஃபண்டா நம்மளால தொட கூட இல்ல, அதுக்குள்ள சாச்சு போட்டாரு இல்ல. சோ அப்படி நம்ம ரெய்லி ட்ரைனிங்ல மாசா போஸ் கொடுக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.